இந்தியாவில் காங்கிரஸ் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் வேலைக்கு வந்து வெளி மாநிலத்தில் எடுக்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டு வச்சிருக்காங்க. ஓ, கர்நாடகாவில் முதல்ல பண்ணாங்க. சரோஜினி மகிஷி கமிஷன் போட்டு அவங்க சொல்றாங்க பாருங்க. கர்நாடகாவில் 100க்கு 100 மாநில அரசு வேலை கன்னடத்துக்கு தான் வேணும் கொடுக்கணும். +2ல கன்னடம் படிச்சிருக்கணும். 15 வருஷம் கர்நாடகத்தில் குடியிருந்திருக்கணும். அவர்களுக்கு தான் அங்க. குஜராத்தில் 95ல் கொண்டு வந்த சட்டம் இருக்கு, இப்பவும் இருக்கு. தனியார் துறை மத்திய அரசு துறையா இருந்தாலும் மத்திய 190% குஜராத்திகள் தான் கொடுக்கணும். மத்திய அரசு துறையில் 10% கொடுக்கலாம் மற்றவங்களுக்கு. எல்லா மாநில சட்டம் இருங்க. இதில் நாங்கள் தொகுத்து வச்சிருக்கோங்க. மேற்கு வங்க கம்யூனிஸ்ட் ஆட்சி மேற்கு வங்காளத்தில் வச்சிருக்காங்க, அந்த சட்டம் வச்சிருக்காங்க. ஹிமாச்சல பிரதேசத்தில் சட்டம் இருக்கு. இப்ப மத்திய பிரதேசத்துக்கு கமல்நாத் முதல் மந்திரியா வந்தோடனே கையெழுத்து 85% வந்து மத்திய பிரதேச மக்களுக்கு தான் வேலை என்று கொடுறாங்க. இதுபோல் ஒரு சட்டம் மாநில கட்சிகள் ஆட்சி நடத்தக்கூடிய தமிழ்நாட்டில் ஏன் இல்லை? முதலமைச்சரை கொண்டு கொடுத்தாங்க. அதை 2018 முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட கொடுத்து இது போல இருக்குங்க, தமிழ்நாட்டு இந்த மாதிரி சட்டம் கொண்டு வாங்க. நீங்க 2017 இப்படி தவறான ஒரு திருத்தம் பண்ணிடுறீங்க, டிஎன்பிசியில திருத்தம் பண்ணிடுறீங்க, யார் வேணாலும் வரலாம். அதுக்கு முன்னாடி நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இருக்கணும்னு இருந்தது, அதையெல்லாம் மாத்திட்டீங்க என்று கொடுத்தோம். ஒன்னும் உப்பு சப்புல இன்னைக்கு ஒண்ணும் இல்ல. அது எதனால திருத்தம் செஞ்சாங்க? அது அந்த சொல்றாரு. இப்ப அவரு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்கு, என்ன செய்யணும்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. ஓபிஎஸ் சொல்ல மாட்டேங்கிறாரு. அவரு சட்ட அமைச்சர் இருக்காரு சி வி சண்முகம், அவரும் சொல்ல மாட்டேங்கிறாரு. இவங்களுக்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு பொருந்தாதா? இந்திய தேசத்துக்கே உரிய காங்கிரஸ் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல, சர்வதேசம் பேசக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் சட்டங்கள் இருக்கு. தமிழ்நாட்டை கதவை பிடிங்கி வச்சுட்டாங்க. மத்திய அரசு என்ன பண்றான்? திட்டமிட்டு இந்த வருமான வரி நுங்கம்பாங்க பாருங்க, இன்டர்வெல்ல கேண்டீன்ல போய் பாருங்க, யாரையும் தமிழா இருக்கானு 100 பேர் இப்ப போட்டா 100 பேரும் வடநாட்டுக்காரங்க, வேற மாநிலத்துக்காரங்க தான். 100 பேருங்க. ஐயா, எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. நீங்க சொல்லும்போது இப்ப இந்த மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சு வட மாநிலத்திலிருந்து வருகிற தொழிலாளர்களை நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நடக்கிற விஷயம். ஆமா. ஆனா இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் நகர்வு என்ன? அரசியல் நகர்வு தான் முதல்ல சொன்னதாங்க. தமிழர்களுடைய தாயகமாக தமிழ்நாடு தனித்துவமா விளங்கக்கூடாது என்பதுதாங்க. தாயகமாக இருக்கக்கூடாது. அவங்களுக்கு தமிழும் தமிழர்களும் தான் கண்ணுக்கு உறுத்துறாங்க, சேலஞ்சா நினைக்கிறாங்க. அவங்க என்னென்ன மறைமுகமான ஆபத்துகள் இருக்கு இதுல? ரயில்வேல 300 பேர் வேலை சேர்த்திருக்காங்க. 275 பேர் வட மாநில இளைஞர்களுக்கு வேலை. 25 பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இல்ல, தென் மாநிலங்களை சேர்ந்தவர்கள். அப்ப நம்மளுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கோம்? 4 இடம் கிடைச்சிருக்கோம். ஏற்கனவே தமிழ் தெரியணும்னு ஒரு விஷயம் இல்ல. ஏதாவது பேர் ஓபிஎஸ் திருத்திட்டாரு. நீங்க ஏற்கனவே தப்பி சொன்ன மாதிரி தமிழ் தெரியணும் அவசியம் இல்ல. நீங்கள் வேலையில் சேர்ந்து 2 ஆண்டுகளில் தமிழ் கற்றுக்கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி தமிழ் தெரியணும், தமிழ் பரிசு எழுதணும்னு இருந்தது வெளிமாநிலத்தவர். அதையெல்லாம் நீக்கி தூக்கி எறிஞ்சிட்டாருங்க ஓபிஎஸ். இந்த தம்பி சொன்னது ராமநாதபுரம் நிலம் வாங்குற யாரு? பெரிய பெரிய ஆளுக்கு வாங்குறான். குஜராத் முதலாளிகள் வாங்கி போடுறானுங்க. 100கணக்கான ஏக்கர் ஒரு ஆளும், 1000கணக்கான ஏக்கர். தேனி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் போய் விசாரிங்க. இதெல்லாம் தமிழ்நாடு தமிழர்களுக்கு மிஞ்சாது. இந்த அளவுக்கு இது போயிட்டு இருக்கு. இந்த அனைத்து அம்சங்களோடும் பேசி தமிழர் தாயகத்தை பாதுகாக்கிற போராட்டமாக கருத்தாக வந்து சேரணும்னு சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. சொன்னது போல இது வந்து தமிழ்நாட்டுடைய கதவு திறக்கப்பட்டிருக்குன்னு